பிறப்பிலிருந்து இறப்பு வரை துன்பமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? கண்களை மூடிக்கொண்டு எண்ணி பாருங்கள். எப்போது நாம் போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போதே நமக்கும் மேலானவன் ஒருவன் அதை நடத்துகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சாகலாம் என்று கடலில் குதித்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு. முத்து எடுக்க போனவன் செத்து போவதும் உண்டு. நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்பதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே நாம் கோவிலுக்கு போவோம். கிளிஷேட் இல்லாம வாழ்க்கை இல்லை. புரிஞ்சுக்கணும். தப்பு பண்ணாத மனுஷன் கிடையாது. கிளிஷேட் இல்லாம வாழ்க்கை இல்லை. எல்லாமும் சேர்ந்ததுதான் மனிதன். மனுஷன் பியூரிட்டன் கிடையாது. எது பியூரிட்டன்? உலகத்துல பியூரிட்டன் ஒண்ணு கிடையவே கிடையாது. அது தப்பான பிம்பத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நீ நல்லவனாவே இது நல்லவனா எதுக்கு இருக்கணும்? நல்லவனா என்ன அளவுகோல் அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு கரெக்டா இருக்கிறத நான் பண்றேன், உனக்கு அது டிஸ்டர்ப் ஆதா மன்னிச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சாங்க. என் கூட இருக்கிற ஒருத்தனுக்கு டிஸ்டர்ப் ஆகிற விஷயத்த நான் அங்க பண்ண போறது இல்ல. நீ தனியா பண்ணிக்கோ, என்னவோ பண்ணிக்கோ, நான் அவனை பண்ண மாட்டேன்.